வணக்கம் மக்களே, நான் உங்கள் தேவா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ. இயேசுநாதர் இப்போ எல்லாரும் ஏன் கிறிஸ்துவ மதத்து மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கிறாங்க? இயேசுநாதர் பிறந்தவங்களுக்கு சரித்திரப்பூர்வ ஆதாரம் இருக்குது. அதை உலகத்தில் எல்லாருமே ஒத்துருக்குறாங்க, ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. கிமு கிபின்னு பிரிச்சுருக்குறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குமாரனாக பிறந்ததுக்கு இந்துக்கள் வேதத்துலையும் சரி, முஸ்லீம்களும் சரி, இல்லை கிறிஸ்துவ மதம் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. இப்படி ஒரு ஆதாரமான நிஜமாக உண்மையான ஒரு ஆண்டவர் உலகத்தில் பிறந்தாருக்கு அற்புத சாட்சியாக இந்த கிறிஸ்துவ மதம் வழங்குது. ஏன் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஒரு திருமணம் நடக்கிறப்போ திராட்சரசம் தீர்ந்து போச்சு. தீர்ந்தப்போ அந்த கல்யாண இதில் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய திராட்சரசம் தீர்ந்து போச்சு. அப்போ மாதாட்டை எல்லாம் முறையிடுறாங்க. இந்த மாதிரி அதாவது இயேசுவோட தயார் மாதாட்டை தீர்ந்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே மாதா என்ன பண்ணுறாங்க, இயேசுசாமிகிட்ட இந்த மாதிரி தீர்ந்து போச்சு திராட்சை ரசம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. உடனே இயேசுசாமி செல்ல கோபத்தில், ஏன் எனக்கு இன்னும் வேலை வரல, டைம் வரல, அதுக்குள்ளே இது பண்ணுறீங்க அப்படின்னு மாதாட்ட கேட்குறாங்க. மாதா இந்த மாதிரி தீர்ந்து போச்சு, அதனால் சொன்னேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. உடனே இயேசுநாதர் என்ன பண்ணுறாரு, தாயினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக ஆக்குறாரு. அதான் முதல் அற்புதம். அவருடைய முதல் அற்புதம் அங்கேயே தொடங்கிருச்சு. 30 வயசுக்கு மேலே தான் தொடங்குச்சு. அப்போ முதல் அற்புதம் தொடங்கிருச்சு. அப்போ தொடங்கிருச்சா. அதே மாதிரி இயேசுநாதர் ஒரு பெண்ணை கொண்டு இவ குற்றம் செய்தவள், கீழ்த்தரமான காரியங்கள் செய்தவள் அப்படின்னு சொல்கிறப்போ இயேசுசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பெண்ணை பார்த்து எதுவுமே கேட்கல, இனிமேல் பாவம் செய்யாதே அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு. மன்னிப்பு கொடுக்குறாரு. அந்த மன்னிப்பு தான் கிறிஸ்துவ மதத்தோட பெரிய பலம். அந்த மன்னிப்பு நீங்கள் என்ன விதமான கெட்ட பழக்கங்கள் எது வேணாலும் செஞ்சுருக்கலாம், அதை நினச்சி மன உளைச்சல் பட்டிருக்கலாம், குடும்பங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம், எத்தனையோ விதமான போதகர்கள்ட்ட போயிருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இனிமேல் செய்யாதிருப்பீர்களாக அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிச்சிங்கன்னா நீங்கள் கடவுள்கிட்ட வந்துடுவீங்க, நீங்கள் கடவுள் குழந்தைங்க ஏறுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு தோட்டக்கார் வேலைக்கு ஆள் எடுக்கிறப்போ காலையில் 9 மணிக்கு ஒரு ஆள் எடுக்கிறாரு, அப்படி எழுதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆள் எடுக்கிறாரு. கடைசியில் 6 மணிக்கு வேலை முடிஞ்சுது. சம்பளம் கொடுக்குறப்ப 5 மணிக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஒரே சம்பளம், காலைல 9 மணிக்கு ஒரே சம்பளம் கொடுக்குறாரு. அப்போ எல்லாம் முணுமுணுக்குறாங்க, நம்ம காலையிலேருந்து வேலை பார்க்குறோம், நமக்கு ஒரு நாள் சம்பளம் இவ்வளோ தான் கொடுக்குறாரு, அவன் சாயந்தரம் 5 மணிக்கு 1 மணி நேரத்தை வேலை பார்த்தான், அவனுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு முணுமுணுக்குறாங்க. அப்போ அந்த முதலாளி சொல்கிறாரு, இங்கே பணம் என்னது, நான் உனக்கு கூலி ஒரு நாளைக்கு இவ்வளோ பேசி தான் கூட்டிகிட்டு வந்தேன், அந்த கூலி நான் உனக்கு கொடுத்துட்டேன், அதோடு நீ இப்போ மனதில் தெரிச்சு. சாயந்தரம் 5 மணிக்கு நான் கம்மியாக கொடுக்குறது அதிகமாக கொடுக்குறது என்னுடைய பிரியம், அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறது. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடவுள் சிலருக்கு உயிர் வைக்கும், சிலருக்கு தாழ்வையும் எப்படி கொடுக்குறப்ப நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்ட இவ்வளோ இது போட்டால் நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, இது அவன் ஒன்றுமே செய்யலை, அவனுக்கு இவ்வளோ செல்வத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் பொறுமைக்கூடாது. உங்களுக்குரியதை நீங்கள் மன திருப்தி ஆகணும். இந்த மன திருப்திங்கிறது கிறிஸ்துவ மதத்தை சொல்லிக் கொடுக்குது. அந்த மன திருப்தி இருந்துட்டால் நம்ம எந்த விதமான சஞ்சலத்துக்கு ஆக மாட்டோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதே மாதிரி எத்தனையோ போதகர்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வடிவில் இருக்கிறாங்க, ஆண்டவர் எங்கிட்ட பேசினார், அற்புதங்கள் பல செய்வோம், நாங்கள் எங்களால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சுத்த பொய். 100% உண்மைக்கு புறம்பான செய்திகளை தான் பரப்பிட்டுருக்குறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பேரில் பரப்பிட்டுருக்குறாங்க. அதை நம்பக்கூடிய நம்ம தெளிவாக இருக்கணும். ஆண்டவர் அவங்கள்ட்ட இல்லை, நம்மள்கிட்ட தான் இருக்கார். நம்ம டைரெக்டாக கடவுளை வேண்டுறப்போ கடவுள் நமக்கு டைரெக்டாக எல்லா விதமான உதவிகளையும் செய்வார். முக்கியமாக நீ ஒரு பாவியாக இருக்கலாம், இல்லை உத்தமனாக கூட இருக்கலாம். உத்தமனாக இருந்தவன் கடவுள் அதிகமாகவோ இல்லை பாவிக்கு கம்மியாகவோ எல்லாம் கொடுக்கறதில்ல. அதை நல்லா பார்த்தீங்கன்னா, கடவுள் பாவிக்கு திருந்தவனுக்கு தன்னுடைய பாவங்களுக்காக வருத்தப்படுறது அதிகமாக செய்வார் ஒழிய பாவமே செய்யாத விட அதிகமாக தான் செய்வார். அதை நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது. மன திருப்தி வேணும், மன திருப்தி தான் முக்கியம். ரெண்டாவது மனிதர்களை மனிதர்களாக பார்க்கணும். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டான்னா அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய இதை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ தான் கடவுள் நம்மளோட இருப்பார்.
ஆக்சுவலாக ஷார்ட்ஸில் 3 நிமிஷம் தான் பேச முடியும். இது பாருங்கள், நான் 5 நிமிஷம் ஆகி போச்சிட்ருக்கு. நன்றி மக்களே. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்வன் வந்து 1,00,000 கொண்டு போய் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. அப்போ நம்மளை கடவுள் பெருசாக ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் ஒரு ஏழை வந்து ஒரு 100 தான் கொண்டு போய் கொடுக்குறான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் வந்து அந்த ஏழைக்கு, அந்த 100 கொடுத்தா பார்த்தீங்கன்னா அந்த ஏழைக்கு தான் போச்சு. ஏன்னா அந்த பணக்காரன் தான் சாப்பிட்டது போக தனக்கு அதிகமான செல்வத்தை கொண்டு கடவுள் கொடுத்தான். ஆனால் இவன் தன்னுடைய சாப்பாட்டை ஒடுக்கி மிச்சம் பண்ணி அதில் கொண்டு வந்து கொடுத்தான். அப்போ யாருடைய கஷ்டம் வந்தது? ஏழை ஒன்று தானே. மக்களே, கடவுளோட எண்ணங்களும் செயல்பாடுகளும் நம்ம புரிஞ்சிக்க முடியாது, நம்ம அறிந்து கொள்ள முடியாது. நம்ம வழிகளை கரெக்டாக சரியாக இருக்கும் பொழுது கடவுள் நமக்கு உதவி செய்வார். நன்றி மக்களே, நன்றி.